இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 6வது நாள். 6வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ உம்முடைய பரிசுத்தமான தூய்மையான வல்லமையுள்ள இந்த வார்த்தையில் வியப்புக்குரிய அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். நாங்கள் உம்முடைய இந்த வல்லமையுள்ள வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தியானத்தின் 6வது நாளில் நாம் இருக்கிறோம். நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், ரோமருக்கு எழுதிய திருமுகம், அதாவது பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதத்தை ஆழமாக நாம் தியானித்து வருகிறோம். ஏன் இதை தியானித்து வருகிறோம் என்றால், இந்த ஒரு திருமுகத்தில் தான், இந்த ஒரு கடிதத்தில் தான் தூய ஆவியானவர் முழு நற்செய்தியை வைத்திருக்கிறார். முழு நற்செய்தி. இந்த ரோமருக்கு எழுதிய திருமுகம், இந்த கடிதம் நாம் நன்றாக தியானித்து அது புரிந்து கொண்டோம் என்றால் முழு நற்செய்தியே நமக்கு தெரிஞ்சுன்னு அர்த்தம். இந்த நற்செய்தியை இந்த ரோமருக்கு எழுதிய கடிதம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் தூய ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். அதை தான் நான் செய்து கொண்டு வருகிறேன். ஆக கடந்த சில நாட்களாக நாம் அந்த முன்னுரை பகுதி, அதாவது பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கு அவர் தாமே எழுதிய முன்னுரை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அது எங்கே இருக்கிறது? ரோமையர் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய வசனங்கள் முன்னுரை, பவுலடிகளார் எழுதிய முன்னுரை. அப்போ அந்த முன்னுரை பகுதியை நாம் நேற்றைய தினம் 6வது வசனத்து வரைக்கும் பார்த்தோம். அங்கே தானே 6வது வசனத்தில் நாம் முடித்தோம். அடுத்து 7வது வசனம் என்று வரும்போது அது ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார், நன்றியும் மன்றாட்டும் அப்படின்னு. அடுத்து என்ன சொல்ல போறாரோ, அடுத்து என்ன எழுத போறாரோ அதை குறித்து ஒரு தலைப்பு, அதான் நன்றியும் மன்றாட்டும் சொல்லி அந்த 7வது வசனம் முடிகிறது. அப்போ அடுத்து நம்ம 8லிருந்து நாம் பார்ப்போம். 8வது வசனத்திலிருந்து 13 வசனம் முடிய, மீண்டும் கூறுகிறேன், வசனங்கள் 8 முதல் 13 முடிய பவுலடிகளார் ரோமேல் உள்ள இறை மக்களை குறித்து ஒரு அக்கறை, அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு அக்கறை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மனதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும், அவரிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவல், அந்த பேராவல் அவர் வெளிப்படுத்துகிறார். வசனங்கள் 8 முதல் 13 முடியும். அதை நாம் சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, 8வது வசனத்தில் அவர் இவ்வாறு தொடங்குகிறார். அதாவது முதலாவதாக ரோமேரில் உள்ள மக்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளிடம் நன்றி கூறுகிறேன். உங்களுக்காக நான் நன்றி கூறுகிறேன். என்ன காரணமா? உங்களுடைய நம்பிக்கை உலகெங்கும் பரவி இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை உலகெங்கும் பரவி இருக்கிறது. அப்போ ரோமையில் உள்ள இறை மக்களுக்காக கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து வழியாக பவுலடிகளார் நன்றி செலுத்துகிறார். நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அன்பாதவர்களே, அவர் எப்படி அந்த ஒரு நற்செய்தி பணி தொடங்குறாரு பாருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர் யாரிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருக்கிறதோ அவர்களுக்காக முதலில் ஒரு கருத்துக்காக நன்றி சொல்லுகிறார். தொடக்கம் பாருங்க, நன்றி. எதற்காக? ஒரு காரணம் உண்டு. இவருடைய நம்பிக்கை, இந்த ரோம மக்களுடைய நம்பிக்கை உலகெங்கும் பரவிவிட்டது. இதில் என்ன ஒரு பெரிய காரியம் கேட்கிறீங்களா? இந்த ரோமையில் உள்ள கிறிஸ்தவர்களை அந்த ரோமை அரசாங்கம் மிகவும் கொடூரமாக துன்புறுத்தினார்கள். மிகவும் கொடூரமாக, சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கிறிஸ்தவர்கள், அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அவர்கள், அந்த ரோமையில் உள்ள கிறிஸ்தவர்கள், அவர் நம்பிக்கையில் தளரவில்லை.
அந்த நம்பிக்கையை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் வாழ்க்கை துணைவரை இழந்தாலும், வாழ்க்கை துணைவியை இழந்தாலும், மக்களை இழந்தாலும், அவருடைய பொருட்கள் உடைமைகள் எல்லாம் இழந்தாலும் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். இது உலகத்துள்ள மற்ற திருச்சபைக்கெல்லாம் இந்த நம்பிக்கை பரவியது, அவருடைய நம்பிக்கை பரவியது. எனவே அதை பவுலடிகளார் கேட்ட பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் அவரால் இருக்க முடியவில்லை. அப்போ நான் இந்த வசனத்தை தியானித்த போது எனக்கு கடவுள் பேசியது இதுதான். நடைமுறை வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் பலருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அவர் நல்ல காரியங்கள் செய்யும்போது நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோமா? எனக்கு ஏதாவது கடவுள் செய்தால் நான் கடவுள் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய குடும்பத்திற்கு கடவுள் ஏதாவது ஆசீர்வாதம் வழங்கினால் நாம் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப நல்லது. இப்போ அல்லது ஒரு நபர் நம்மகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்துச்சு, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கடவுளை ஆசீர்வதிச்சு எனக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக என்ன சொல்லுவோம்? அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க, நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க, இப்படி தான் நம்ம பொதுவாக சொல்வது. ஆனால் அந்த செயல்களுக்காக கடவுள் அவங்களுக்கு அந்த ஒரு வேலை கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேனா? நான் என்னையே கேட்டு பார்க்குறேன், நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். எத்தனையோ பேர் நம்மகிட்ட அவங்க கடவுளை இப்படிலாம் செஞ்சுருக்காரு, இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு, ஒரு திருமணம் நடக்காமல் திருமணம் நடந்துச்சு, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை கிடச்சிருச்சு, ஒரு வேலை இல்லாமல் இருந்த வேலை கிடச்சி, இந்த வியாதியிலேருந்து நான் குணமடைந்தேன், நான் இப்படியோ பயந்துட்டு இருந்தேன், இப்போ எல்லாம் சரியாக போணுச்சு அப்படின்னு யாரெல்லாம் நம்மகிட்ட சொல்லும்போது அவங்க யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நாம் அவர்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அல்லது குடும்ப ஜெபத்தில் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்தியிருக்கிறேனா? எனக்கு வியப்பாக இருந்தது. இன்று முதல் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், யாரெல்லாம் அவர் கடவுள் ஆசீர்வதித்ததாக சொல்லும் பொழுது நான் அதை என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அந்த நபருக்காக, அந்த குடும்பத்திற்காக, அந்த மக்களுக்காக நன்றி சொல்லுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துக்கொண்டேன். நீங்களும் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்தது 9-10 வசனங்களுக்கு வருவோம். ரோமர் 1 அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் சேர்ந்து வருகிறது. அதாவது ரோமையில் உள்ள மக்களுக்கு அடுத்தபடியாக நன்றி சொன்ன பிறகு அவர் ரோமையில் உள்ள மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், வேண்டுகிறார். 2 விதமான ஜெபத்தை அங்கே சொல்லுகிறார். ஒன்று, பொதுவாகவே அவர்களுக்காக எப்பொழுதும் கடவுளை பார்த்து வேண்டுகிறார். எப்பொழுதும் அது குறிப்பிட்ட தேவைன்னு இல்லை, எப்பொழுதும் அவர் கடவுளுக்காக வேண்டுகிறார், ஜெபிக்கிறார். 2வது மன்றாட்டு ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக. அது என்ன தேவை? எப்படியாவது இந்த ரோமைய மக்களை அவர் சந்திக்க வேண்டும், அது கடவுளுடைய திட்டமானால், கடவுளுடைய விருப்பமானால் இந்த ரோமையில் உள்ள கிறிஸ்தவர்களை மக்களை சந்திக்க வேண்டும், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக கடவுளிடம் பவுலடிகளார் ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். பல முறை அவர் அங்கே போக முயற்சி செய்தார், ஆனால் போக முடியவில்லை. இப்பொழுதாவது இறுதியாக அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார், இறுதியாக கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய திட்டமானால், கடவுளை விருப்பமானால் என்று அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனிதர், எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனிதர் பவுல் எழுதுகிறார். இருந்தாலும் சில வேளைகளில், சில நேரங்களில் கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக அவரால் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் அவருக்கு வந்திருக்கிறது. நமக்கு எல்லாம் முழுமையாக கடவுள் எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு சில வேளைகளில் கடவுளுடைய திட்டம் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அப்போ நாம் இப்படி ஜெபிக்கலாம், கடவுளே உம்முடைய திட்டமானால், உம்முடைய விருப்பமானால் அது நடக்கட்டும், உம்முடைய திட்டமானால் அது நடக்கட்டும். அப்படி ஜெபிப்பது மிகவும் நல்லது. ஆக ரோமே மக்களுக்காக அவர்களை சந்திக்க வேண்டும் அந்த ஆவல், அந்த ஆசையை கடவுளிடம் சொல்லி அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதனால் முதல் நன்றி, 2வது ஜெபம். அடுத்த காரியம் 11வது வசனத்துக்கு வருவோம். ரோமர் 1 அதிகாரம் 11வது வசனம். அங்கே பவுலடிகளார் ரோமைய மக்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களை நான் பார்க்க வேண்டும், உங்களை நான் சந்திக்க வேண்டும். என்ன காரணம்? அந்த காரணத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள, உங்களை இந்த நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். இந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா?
எப்பொழுதும் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இந்த நம்பிக்கையில் உறுதியாக நிற்க வேண்டாமா? ஆக இந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய கொடைகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்காக அவர்களை சந்திக்க வேண்டும் ஒரு ஆசை. ஆவிக்குரிய கொடைகள் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் இவர்கள் அதிகமாக வளர, இன்னும் மேலும் வளர ஏதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய வார்த்தையோ இல்லை ஏதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக இவர்கள் நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை, ஆவலை அந்த 11வது வசனத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? ஏதாவது ஆவிக்குரிய காரியங்கள் அவங்க கொடுக்க வேண்டும். அந்த ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறதா? இது பொருளாக இருக்கலாம், அல்லது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கலாம். ஏதாவது பகிர்ந்து கொள்வது, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் ஏதாவது நம் வழியாக கடவுள் அவரிடம் பகிர்ந்து கொள்வது, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவருடைய நம்பிக்கையில் பலப்படுத்த, அவருடைய நம்பிக்கையில் உறுதிப்படுத்த, அவர்கள் தளர்ந்து போகாமல் இருக்க ஏதாவது அவர்களுக்கு கொடுப்பது. முக்கியமாக கடவுளுடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. இல்லை அவங்களுக்கு பொருள் உதவி தான் தேவைப்படுது, நம்மால் முடிந்து நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்ப நல்லது. ஆனால் அவர்கள் அதில் ஆவிக்குரிய வாழ்வில் அவர்கள் வளர வேண்டும், அது நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக பவுலடிகளார் அந்த நோக்கத்தை அங்கே 11வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அவர் நம்பிக்கையில் அவர்களை உறுதிப்படுத்த. அடுத்து 12வது வசனம், அருமையான வசனம், அருமையான வசனம். 12வது வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கையால் நானும் என்னுடைய நம்பிக்கையால் நீங்களும் ஊக்கம் பெற வேண்டும். ஒருவர் ஒருவர் ஊக்கம் பெற வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையால் நானும் என்னுடைய நம்பிக்கையால் நீங்களும் நாம் ஒருவர் ஒருவர் ஊக்கம் பெறும் பொருட்டு உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். பவுலடிகளார் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனிதர், கடவுளையே இயேசுவையே சந்தித்த, உயிர்த்தாண்டவரை சந்தித்தவர், கடவுளுடைய வெளிப்பாடு அதிகமாக பெற்றுக்கொண்டவர். இவர் என்ன சொல்கிறார்? சாதாரண இப்பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த மக்களிடமிருந்து இவர் உற்சாகம் பெற வேண்டுமா? ஒருவர் ஒருவரை உற்சாகப்படுத்துவது, இது கிறிஸ்துவ வாழ்வில் இன்று குறைந்து கொண்டே வருகிறது அன்பார்ந்தவர்களே. நான் போகிறேன், நான் ஆலயத்தை செல்கிறேன், நான் திருப்பலி பார்க்கிறேன், நான் நல்லது செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் இறை வார்த்தை வாசிக்கிறேன், இப்படி இல்லாமல் நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவர்களால் நாமும் உற்சாகம் அடைய வேண்டும். என்கரேஜிங் ஒன் அனதர். நான் கோயிலுக்கு போகிறேன், பூசை பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், வரேன், வேண்டுதல் செலுத்துகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், வரேன் மட்டும் அல்லாமல் அனுதின வாழ்வில், தினசர வாழ்வில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, பங்கு தளத்தில் செய்வது, அல்லது அன்பிய தளத்தில் மிகவும் இன்றைக்கு பல பங்குகளில் அன்பியம் நடக்கிறது. அந்த அன்பியத்தின் போது, அந்த கூட்டத்தின் போது நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். கடவுள் எனக்கு செஞ்சார், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சார், ரொம்ப மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை சாட்சி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவருடைய பகிர்ந்து கொண்டு மற்றவர்களை தைரியப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது கிறிஸ்தவ வாழ்வில் மிகவும் முக்கியமானது. இது செய்யவில்லை என்றால் நான் அது பாவம் என்று தான் சொல்லுவேன். நான் இன்றைக்கு ஒருத்தரை கூட உற்சாகப்படுத்தவில்லை என்றால் அது பாவம் என்று தான் சொல்லுவேன். கணவன் மனைவியை உற்சாகப்படுத்தலாம், மனைவி கணவனை உற்சாகப்படுத்தலாம், மக்கள் பெற்றோர்களை உற்சாகப்படுத்தலாம். என்கரேஜ் பண்ணுறது, குறிப்பாக கடவுளுடைய வார்த்தை சொல்லி என்கரேஜ் பண்ணுறது, ஒரு தைரியத்தை கொடுப்பது. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம், பங்கில் உள்ள கிறிஸ்தவ மற்ற மக்களிடம், அன்பியத்தில் உள்ளவரிடம் உற்சாகப்படுத்துவது. ஆக பவுலடிகளார் சொல்கிறார் 12வது வசனத்தில், உங்களுடைய நம்பிக்கையால் நானும் என்னுடைய நம்பிக்கையால் நீங்களும் நாம் ஒருவர் ஒருவர் ஊக்கம் பெற பொருட்டு உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறேன். அடுத்து 13வது வசனம், அருமையான வசனம். எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்த வசனம். பலமுறை பவுலடிகளார் ரோமிய மக்களை சந்திக்க வேண்டும், பலமுறை, ஒரு முறை அல்ல, பலமுறை முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. ஆவிக்குரிய வாழ்வில் எவ்வளவோ வளர்ந்த ஒரு மனிதர்
பவுல் அடிகளார். ஆனால் எப்பொழுதுமே ஒரு தடை அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. நான் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து விட்டதால் எனக்கு ஒரு தடையும் வராது என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த வசனம் எனக்கு அது சொல்லிக் கொடுத்தது. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு எந்த தடையும் வராது, எல்லாம் ஸ்மூத்தாக போகும். அப்படி அல்ல. கடவுள் பல வேளைகள், ஒரு சில வேளைகள் அல்ல, பல வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகளை அவர் அனுமதிக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும் என்ன காரணம் என்று. சில வேளை நமக்கு தெரியாது. ஆனால் இதனால தடைகள் வர்றதால பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க, ஏதோ எங்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கடவுள் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. தடை பல காரணமாக இருக்கலாம். நாம் அதை கண்டுபிடிப்பதை விட கடவுளிடம் கேட்டு ஜெபிப்பது மிகவும் நன்று. ஆக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வில் எந்த தடையுமே எனக்கு வராது. நான் பக்தியாக இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போகிறேன், நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறேன், நற்செய்தி கொடுத்து போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் எந்த தடையும் வராது என்று சொல்லவே முடியவில்லை, சொல்ல முடியாது. ஏன்னா பவுலடிகளோட வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள். ஒரு முறையாவது அந்த ரோமில் உள்ள மக்கள் சந்திக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசை, அவ்வளவு பேராவல். ஆனால் முடியவில்லை. அதுவரை பல முறை தடைகள். அன்பானவர்களே, அடுத்தது அவர் என்ன சொல்கிறார்? 14வது வசனமும் 15வது வசனத்திலும் அவருடைய கடமையை பற்றி சொல்கிறார். ரோமை மக்களிடம் சொல்கிறார், நீங்கள் ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நான் கிரேக்கர்களுக்கும் கிரேக்கர் அல்லாதவர்களுக்கும், அதாவது நாம் பார்த்தோம் கிரேக்கர் என்றால் பிற இனத்தார், கிரேக்கருக்கும் கிரேக்கர் அல்லாதவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் அறிவியலிகளுக்கும் நற்செய்தி கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இது என்னுடைய கடமை. இது தேவைன்னா எனக்கு விருப்பம்னா செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா செய்ய வேண்டாம் அப்படின்னு கிடையாது. எனக்கு செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் பாம்பேக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பாம்பேக்கு போகிறீங்க, பாம்பே பட்டணத்துக்கு. அங்கே போகிறேன்னு தெரிஞ்சோன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து, ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்து, இது அங்கே வந்து எங்களுடைய உறவினர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இதை ஒப்படைச்சிருங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் பாம்பேக்கு போன பிறகு இது நான் கொடுத்துருக்காங்களே, இது கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்களா? இல்லை. உங்களுக்கு கடமை உணர்வு, இப்போ ஒரு கடமை இருக்குது. இந்த பொருளை எப்படியாவது அந்த குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா உங்களிடம் ஒரு பொருள் மற்றவர்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் எப்படியாவது அதை கொடுத்தாக வேண்டும். அந்த கடமை உங்களுக்கு உண்டு. அதே போல பவுலடிகளாருக்கு இந்த கிடைத்த இந்த நற்செய்தி, இந்த மாபெரும் நற்செய்தி கடவுள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, அனைவருக்காகவும் கொடுப்பதற்காக பகிர்ந்து கொள்ள பவுலடிகளாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். எப்படியாவது கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நற்செய்தி நாம் கேட்டால் மட்டும் போதாது, இது மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. we are obliged. நான் எனக்கு விருப்பம்னா சொல்லுவேன், விருப்பம்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு கிடையாது. நாம் சொல்லியே ஆக வேண்டும், பகிர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும். இது எனக்காக மட்டுமல்ல, இது அனைவருக்கும் சொந்தமானது. இந்த நற்செய்தி எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு கடவுள் சொன்னார், என்கிட்ட கடவுள் பேசினார், நற்செய்தி கொடுத்தாரு அப்படின்னு இல்லை. இது அக்கம் பக்கத்தில் இருப்பவருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களுக்கும் ஒருவருக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. இந்த கடமையை மறந்து விடாதீர்கள். பல கடமைகள் நமக்கு உண்டு. இதில் அது மிக முக்கியமான கடமை மற்றவர்களிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது, கொடுப்பது நம்முடைய கடமை. அடுத்தது 16வது வசனத்துக்கு வருவோம். அருமையான வசனம். ரோமையர் 1 அதிகாரம் 16வது வசனம். பவுலடிகளார் என்ன சொல்கிறார்? நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கம் அடைய மாட்டேன். நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கம் அடைய மாட்டேன். ஏன் வெட்கம் அடைய மாட்டாராம்? அது கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை, த பவர் ஆஃப் காட். அது நற்செய்தி குறித்து நான் வெட்கம் அடைய மாட்டேன். அவர் சொல்வதற்கு ஒரு பின்னணி உண்டு. ஏன்னா இந்த நற்செய்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்தார், மரித்தார் என்று சொல்லும்போது மற்ற மனிதர்கள் எல்லாம் இது சரியாக புரிந்து கொள்ளாமல், உங்கள் இயேசு இறந்துட்டாரா, ஏன் அவருக்கு வல்லமை இல்லையா, அவருக்கு பவர் இல்லையா, அவர் தம்மை தாமே காப்பாற்றி கொள்ள முடியாதா, ஏன் அவர் இறந்துட்டாரு, அப்போ உண்மையில் அவர் கடவுள் தானா? இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக தெரியுது. இப்படியெல்லாம் பலர் பேசக்கூடும். அப்போ அது குறித்து அந்த பின்னணியில் தான் சொல்கிறார், நான் நற்செய்தியை முன்னிட்டு நான் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டேன். இந்த இயேசுவை நான் அறிவிப்பேன். எனக்காக சிலுவையில் மரித்த
உயிர்த்த அந்த இயேசுவை நான் தைரியமாக சொல்லி வெட்கம் அடைய மாட்டேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், என்னை குறித்து, என்னுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் நான் வானதூதர்களோடு மாட்சிமையில் வரும்பொழுது தந்தை முன்னிலை நான் வெட்கப்படுவேன். என்னை குறித்து அல்லது என்னுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் நான் மாட்சிமையில் வரும்பொழுது நான் அவர்களை குறித்து வெட்கப்படுவேன் என்று சொல்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 38வது வசனம். மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 38வது வசனத்தில் இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களை, வெட்கப்படக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்ம தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நீங்கள் போய் உடனே போய் சொல்லுவது அப்படி இல்லை. தூய ஆவியானோடைய தூண்டுதலாக நான் போய் சொல்ல வேண்டும். உங்கள் வேலை செய்யும் இடத்துல, உங்கள் குடும்பத்தில், அக்கம் பக்கத்தில், பங்கில் இருப்பவரிடம், அன்பியத்தில் எவ்வளவோ வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. வெட்கப்படாதீங்க. டோன்ட் பி அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். என்ன காரணம்? இது கடவுளுடைய வல்லமை, இது கடவுளுடைய பவர். அவர்கள் முடிவில்லாத அழிவிலிருந்து காப்பாற்ற இந்த நற்செய்திக்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு. முடிவில்லாத அழிவு அது அவங்களுக்கு தெரியாது. உன் குடும்பத்தில் இருக்க வாழ்க்கை துணைவருக்கோ துணைவிக்கோ மக்களுக்கோ தெரியாது. இந்த நற்செய்தி எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ விரைவாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. இது வல்லமை, இதற்கு பவர் இருக்கிறது. இல்லைன்னா அவங்க எப்போதான் அழிந்து போக நமக்கு தெரியாது. அவர்கள் ஒருபோதும் அழிவை சந்திக்காதபடி இந்த நற்செய்தி காப்பாற்றக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்கிறது. இது கடவுளுடைய வல்லமை, கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. நம்மை மீட்பதற்கான அந்த வல்லமை இதில் அடங்கி உள்ளது. 16வது வசனம் அருமையான வசனம். நான் நற்செய்தி குறித்து வெட்கம் அடைய மாட்டேன், ஏனால் இது கடவுளுடைய வல்லமை. 17வது வசனம், அந்த முன்னுரையில் கடைசி வசனம் நம்பிக்கையை பற்றி சொல்கிறார். எவ்வாறு நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக முடியும், நம்பிக்கை பற்றி சொல்கிறார். பழையற்பால அடிக்கடி வர்ற வசனம் இதுதான். நேர்மையுடையோர் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நேர்மையுடையோர் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அந்த வசனத்தை பிடித்து அதை வைத்து இங்கே கனெக்ட் பண்ணுறாரு. நாமும் இன்றைக்கு கடவுளுக்கு நாம் ஏற்புடையர் ஆகுவது எப்படி? நம்பிக்கையால் மட்டும்தான். இதுதான் கோர் ஆஃப் த காஸ்பல். இதுதான் நற்செய்தி மைய கருத்து. நம்முடைய விடாமுயற்சினாலேயோ, நம்முடைய நல்ல செயல்களினாலேயோ, நம்முடைய திறமையினாலேயோ நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆகவே முடியாது. அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதனால கடவுள் முன்னில் நாம் ஏற்புடையர் ஆக முடியாது. கடவுள் தாமே நம்மை தமக்கு ஏற்புடையர் ஆக்க வேண்டும். எப்படி? நம்பிக்கையால். இந்த நம்பிக்கையை பற்றி அடிக்கடி இந்த நற்செய்தி அடிக்கடி ரோமருக்கு திருமுகத்தில் அடிக்கடி வருகிறது. எனவே கவலைப்படாதீங்க, நம்பிக்கையை பற்றி ஆழமாக தியானிக்க போகிறோம். அதே போல் இந்த வார்த்தை ஏற்புடையர் ஆவது அப்படின்னு என்னன்னு சந்தேகம் வரும். அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது. பவுலடிகளார் இது அருமையாக விளக்கி தருகிறார். இந்த நற்செய்தியில் வருகிறது ஏற்புடையர் ஆவது என்றால் என்ன என்பது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சொந்த முயற்சியால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆவதில்லை. கடவுள் நம்மை அவருக்கு ஏற்புடையர் ஆக்குகிறார், நாம் அவர் மீது கொண்டு நம்பிக்கையால். இந்த வசனம் 17வது வசனத்தோடு இந்த முன்னுரை முடிகிறது. அந்த கடைசி வசனம் 17வது வசனம் அருமையான மைய வசனம் என்று சொல்லலாம். நம்பிக்கையால். நம்பிக்கை தான் முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, இந்த முன்னுரைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அருமையாக பவுலடிகளார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, தம்முடைய பணியை பற்றியும், தம்முடைய நோக்கத்தை பற்றியும், நற்செய்தி என்னவென்றும் அருமையாக இந்த முன்னுரையில் முதல் வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய அருமையாக நமக்கு வெளிப்படுத்தினார். அன்பிறைவா, இந்த வசனத்தின்படி நாங்கள் நற்செய்தி மேன்மேலும் மறைந்து இந்த நற்செய்தியின் பொருட்டு நாங்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாதவாறு நாங்கள் தைரியமாக தூயாவின் ஆற்றலால் ஒருவரோடு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு முதிர்ச்சி நிலை அடையுமாறு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.